இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों அமெரிக்காவில் சீக்கியர்கள் குறித்து தாம் பேசிய கருத்து தொடர்பாக பாஜக பொய்களை பரப்புகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம். கொடைக்கானல் அருகே காட்டுப்பாதையில் 200 அடி நீளத்திற்கு நிலத்தில் விரிசல். குடிநீர் குழாய் அமைக்க அண்மையில் நடைபெற்ற பணிகள் காரணமா என கிராம மக்கள் சந்தேகம். கிருஷ்ணகிரி அருகே வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் காவல்துறை. தேப்பாக்கம் டெஸ்ட் போட்டியில் 515 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடி வரும் வங்கதேச அணி. 2 நாட்கள் மீதமிருப்பதால் இந்திய அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு.